இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையில கூடி வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். வார்த்தை சொல்லுது, அநாதி தேவனே உனக்கு அடைக்கலம், அவருடைய நித்திய புயங்கள் உனக்கு ஆதாரம். இங்க அடைக்கலம் அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கு ஒரு அர்த்தம் என்ன கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா, மேன்ஷன் அல்லது அபைடிங் பிளேஸ். அதாவது மாளிகை இல்லைன்னா தங்குகிற இடம், வாழுகிற இடம் அப்படின்னு சொல்லி அந்த அடைக்கலம் அப்படிங்கிற வார்த்தைக்கு ஒரு அர்த்தம் கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ இதுல இருந்து ஒரு உண்மையை நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது என்ன அப்படின்னா, அவர் நமக்கு அடைக்கலம் மாத்திரம் அல்ல, அவரே நமது வீடாக இருக்கிறார். வீடு அப்படிங்கிற அந்த வார்த்தை நம்முடைய இருதயத்துல வரும் பொழுதே அது நமக்கு மிகவும் நெருக்கமானதா இருக்குது. நம்ம இன்னைக்கு உலகத்துல எங்கெங்க வேணாலும் போகலாம். ஆனா, நம்ம வீட்டுக்குள்ள வரும்போது இருக்கக்கூடிய ஒரு கம்ஃபர்ட் வேற எங்கேயும் நம்ம ஃபீல் பண்ண முடியாது. அது எவ்வளோ பெரிய ஒரு அரண்மனையா இருந்தாலும் சரி, ஒரு எந்த பெரிய ஒரு இடத்துல இருந்தாலும் சரி, நம்முடைய வீடு என்பது அது நமக்கு சுகத்தையும், சமாதானத்தையும், இளைப்பாறுதலையும் தருகிற இடமாக இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். இன்றைக்கும் நம்முடைய வாழ்விடம், நம்ம வசிக்கிற இடம் யாராம்? நமது தேவனாக இருக்கிறார். வசனம் சொல்லுது, அவருக்குள் நாம் இருக்கிறோம், பிழைக்கிறோம், அசைகிறோம். நம்ம வீட்டுக்குள்ள நம்ம இருக்கும்போது, நம்ம ரொம்ப ஒரு சேஃப்டியா நம்ம ஃபீல் பண்றோம். வீட்டுக்கு வந்த உடனே நம்ம கதவெல்லாம் பூட்டிட்டு, நம்ம உள்ள அமைதியா இருக்கும் பொழுது, நமக்கு ஒரு பெரிய ஒரு 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 சேஃப்டிய நம்ம இந்த வீட்டுக்குள்ள நம்ம உணர்றோம். அதே போல தான் அவருக்குள்ள அந்த வீடாகிய அவருக்குள் அவரே அடைக்கலமாயிருக்கிறார். அவரே நான் தங்குகிற இடமாயிருக்கிறார். அவரே எனக்கு ஆதாரமாக இருக்கிறார். அப்படிங்கிற இடத்துக்கு நம்ம உள்ள வரும்பொழுது, எந்த தீமைக்கும் நாம் பயப்பட வேண்டியதில்லை. ஏன்னா, இப்போ அவருக்குள்ள நம்ம வந்துட்டோம் அப்படின்னா, அவர்தான் நமக்கு பாதுகாப்பா இருக்கிறார். அவர்தான் நமக்கு அடைக்கலமா இருக்கிறார். அவர்தான் நமக்கு தஞ்சமாக, அவரே நமக்கு கோட்டையாக, துருகமாக, நம்முடைய கன்மலையாக அவரே இருக்கிறார். அவருக்குள்ளே தான் நாம் இருக்கிறோம். சங்கீதம் 91ல பார்க்கிறோம். உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். இப்போ தேவன் என்பவர் நம்ம அப்பப்ப வந்து மறைந்து கொள்ளுகிற இடமாக இருக்கவில்லை. எப்பவும் நம்ம அவருக்குள்ளதான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்கிற அந்த நிஜத்தை, சத்தியத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அவருடைய கரங்களுக்குள் இருக்கிறோம். அவருக்குள்ளே நாம் இருக்கிறோம் என்கிற அந்த நிஜத்தை எவ்வளவு தூரம் அறிய ஆரம்பிக்கிறோமோ, அவ்வளவு தூரம் உலகத்தின் பயங்களிலிருந்து நாம் விடுவிக்கப்படுகிறோம். வீடு அப்படிங்கிறது நம்ம ரெஸ்ட் எடுக்கிற ஒரு இடம். ஒரு நாள் ஃபுல்லா நம்ம வேலை செஞ்சு டயர்ட் ஆகி நம்ம வீட்டுக்கு வந்த உடனே நம்ம அது ஒரு பெரிய ஒரு ரெஸ்ட்டை நம்ம எப்படி ஃபீல் பண்றோமோ அது போலதான் வாழ்க்கையில எத்தனை போராட்டங்கள் நம்மளை நெருக்கி கொண்டிருக்கலாம், நெருக்கங்கள் நம்மை நெருக்கி கொண்டிருக்கலாம். அதுலெல்லாம் சோர்ந்து போகும்போது அப்பான்னு அவர்கிட்ட போகும் பொழுது நமக்கு கிடைக்கிற இளைப்பாறுதல் அது மிகவும் பெரியது. அதனாலதான் இயேசு சொல்றாரு, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள். நான் உங்களுக்கு வீடா இருக்கிறேன். நான் உங்களுக்கு அடைக்கலமா இருக்கிறேன். நான் உங்களுக்கு பாதுகாவலா இருக்கிறேன். நானே உங்களுக்கு இளைப்பாறுதலாய் இருக்கிறேன். அவர் சொல்றாரு, என்னிடத்தில் வாருங்கள். நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். இன்னைக்கு இந்த உலகத்துல இருக்கிற எந்த காரியங்கள் மனிதர்கள் மூலமா நம்ம அந்த ரெஸ்ட்டுக்குள்ள நம்ம வராமல் இருக்கலாம். மனிதர்கள் நம்மை புரிந்து கொள்ளாமல் இருக்கலாம். நம்முடைய சூழ்நிலைகள் இன்றைக்கு மாறாமல் இருக்கலாம். ஆனா, தேவனுக்குள்ள நம்முடைய ஆத்துமாவுக்கு மிகப்பெரிய ஒரு இளைப்பாறுதல் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நம்ம வீட்டுக்குள்ள வந்த உடனே வெளியில பேச முடியாதுல நம்ம வீட்ல இருக்கிற நபர்கள்ட்ட நம்ம ஷேர் பண்றோம். ஓப்பனா பேசுறோம்.
நம்ம எதையும் லிமிட் பண்ணி இத யோசிச்சு தான் பேசுறோம். இத சொல்லணும், சொல்லக்கூடாது. ஒருவேளை சில குடும்பத்தின் நபர்கள் அப்படி இருக்கலாம். ஆனா, உண்மையாய் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்ல இருக்கிற குடும்பத்துல இருக்கிற நபர்களோட, நம்ம எல்லாத்தையும் ஓப்பனா நம்ம ஷேர் பண்ணுவோம். நம்முடைய உண்மையான ஃபீலிங்ஸ், எமோஷன்ஸ் எல்லாத்தையும் நம்ம வெளிப்படுத்துவோம். அதுபோல தான் தேவனுடைய வீட்டிற்குள்ள அவருக்குள்ள நம்ம வந்திருக்கிறோம் அப்படின்னா, நம்ம இருதயத்தை முழுமையாக அவரிடத்தில் நாம் திறக்க முடியும். நமக்கு இருக்கக்கூடிய பயம், நம்ம எத நெனச்சு கவலைப்படுறோம், நமக்கு இருக்கக்கூடிய ஆசைகள், நம்ம மனதில இருக்கக்கூடிய கேள்விகள், நம்ம மனதில இருக்கக்கூடிய குழப்பங்கள், எதையும் அவர்கிட்ட மறைக்க வேண்டிய அவசியமே இல்லை. வாசிக்கலாம் சங்கீதம் 62:8. சங்கீதம் 62:8. ஜனங்களே, எக்காலத்திலும் அவரை நம்புங்கள். அவர் சமூகத்தில் உங்கள் இருதயத்தை ஊற்றி விடுங்கள். தேவன் நமக்கு அடைக்கலமாயிருக்கிறார். ஜனங்களே எக்காலத்திலும் அவரை நம்புங்கள். எப்பவா? எக்காலத்திலும். எல்லா காலத்திலும் அவரை நம்ப வேண்டும் என்று சொல்லி இந்த வசனம், ட்ரஸ்ட் இன் ஹிம் அட் ஆல் டைம்ஸ் யூ பீப்பிள். போர் அவுட் யுவர் ஹார்ட் பிஃபோர் ஹிம். காட் இஸ் அ ரெஃப்யூஜ் ஃபார் அஸ். அப்போ ஜனங்களே எக்காலத்திலும் அவரை நம்புங்கள், உங்கள் இருதயத்தை ஊற்றி விடுங்கள். இன்னைக்கு உங்களுக்கு இருக்கிற பயம், உங்களுக்கு இருக்கிற கேள்வி, உங்களுக்கு இருக்கிற குழப்பம் என்னவா இருந்தாலும் அவர்கிட்ட ஓப்பனா போய் நம்முடைய ஹார்ட்ட நம்ம திறந்து அவரிடத்தில் ஊற்றி விட வேண்டுமாம். ஏன்னா தேவன் நமக்கு அடைக்கலமாய் இருக்கிறார். அவரே நம்முடைய வாழ்விடமாய் இருக்கிறார். நம்ம வாழ்கிற இடம், நம்ம தங்குகிற இடம், நம்ம வீடு அவராக இருக்கிறபடியினால் நம்ம இருதயத்தில் இருக்கிற அத்தனையையும் நம்ம அவர் சமூகத்துல ஊற்றிடலாம். இன்னைக்கு ஐயோ! அவரு தப்பா எடுப்பாரோ? நம்ம இதை சொல்லலாமா? சொல்ல வேண்டாமா? அப்படிங்கிறதெல்லாம் இல்ல. நமக்கு ஒரு என்ன எண்ணங்கள் வந்தாலும் சரி, அது அது தேவனுக்கு பிரியமே இல்லாத எண்ணங்களா இருந்தாலும் சரி, அதையும் அவரிடத்தில் நிச்சயமாக ஓப்பன் பண்ண முடியும். ஆண்டவரே, இந்த இடத்துல எனக்குள்ள ஒரு கசப்பான எண்ணம் வருது. இந்த இடத்துல எனக்குள்ள ஒரு பொறாமை எண்ணம் வருது. இதையும் நீங்க அவர்ட்ட ஓப்பனா நீங்க சொல்லும் பொழுது, அவர் நமக்கு உதவி செய்கிற நல்ல தகப்பனாய் இருக்கிறார். நம்முடைய சகாயம் வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தரிடத்தில் இருக்கிறது. அப்போ அவர் நம்மள ஒரு நாளும் தவறாக புரிந்து கொள்ளவே மாட்டார். நம்முடைய வார்த்தைகள அவர் ஒரு நாளும் தவறாக எடுத்துக்கொள்ள மாட்டார். நம்ம என்ன சொல்ல முடியலையோ அதையும் கூட அவர் அறிந்திருக்கிறார். அதனால அவர்ட்ட விடுதலையோடு கூட நம்ம பேசணும். அதுதான் அவர் விரும்புகிற காரியம். நம்ம வீட்டுக்குள்ள வந்துட்டோமா? அவருக்குள்ள நம்ம வந்துட்டோமா? அவருக்குள்ள தான் நான் இருக்கிறேன், பிழைக்கிறேன், அசைகிறேன்னா, நம்ம இருதயத்த ஓப்பனா அவர்கிட்ட ஊற்றி விடும் பொழுது, அந்த வீடே மிகவும் மகிழ்ச்சியான இடமாக அது மாறி விடுகிறது. வசனம் சொல்லுது, அவர் சமூகத்தில் ஆனந்தம், அவருடைய வலது பாரிசத்தில் நித்திய பேரின்பம். அவர் பிரசன்ஸ்குள்ள வந்துட்டோம் அப்படின்னால, அங்க மகிழ்ச்சியும், சந்தோஷமும், நித்திய பேரின்பமும் இதுதான் அங்கே இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். எல்லாம் சரியா இருக்கும்போது சந்தோஷமா இருக்கிறது இல்ல. எது இருந்தா என்ன? இல்லன்னா என்ன? அங்க ஆபகுக் சொன்னது போல, "அத்திமரம் துளிர்விடாமல் போனாலும், திராட்சை செடி பலன் கொடாமல் போனாலும், ஒலிவ மரத்தின் பலன் அற்றுப்போனாலும், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன். என் இரட்சிப்பின் தேவனுக்குள் களி கூறுவேன்." நான் இந்த உலகத்தை படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவனுக்குள்ளே நான் இருக்கிறேன். என் குடும்பம் இருக்கிறது. நாங்கள் பாதுகாக்கப்பட்டு இருக்கிறோம். அவரே எங்களுக்கு அடைக்கலமாய் இருக்கிறார். அப்படின்னு சொல்லி, உண்மையாக அவருக்குள்ள தான் நான் இருக்கிறேங்கிறத எந்த அளவுக்கு நம்ம உணர்றோமோ, அந்த அளவுக்கு நாம் மகிழ்ச்சியை பெறுகிறவர்களாய் இருக்கிறோம். இந்த உலகத்தின் எந்த ஒரு காரியமும் நம்மள அசைக்க முடியாது. நம்மளுடைய இருதயத்தை அது அசைக்க முடியாது. அப்போ ஒரு மனுஷன் இப்ப நம்ம ரியலா நம்ம ஒரு வேர்ல்ட்லி எக்ஸாம்பிள பார்க்கிறப்போ தன்னுடைய வீட்டுக்காக வீட்ட நெனச்சு அவன் என்ன செய்றான்? வேலை செய்றான், உழைக்கிறான், சம்பாதிக்கிறான். தன் வீட்டில் இருக்கிற அன்பானவர்களை நினைக்கும்போது, அவனுக்கு ஒரு புது பலன் கிடைக்குது.
இந்த வேலைகள் எல்லாம் செய்யணும், என் குடும்பத்தினரை காப்பாற்றணும், போஷிக்கணும். அப்போ இன்னைக்கும் நம்ம தேவனை நேசிக்கிறோம் அப்படின்னா அவருக்காக நம்ம உண்மையாக வேலை செய்ய தொடங்குகிறோம். நமக்கு அவருக்காக உழைக்க நம்ம ஆசைப்படுறோம், விருப்பப்படுறோம். இததான் பவுல் சொல்றாரு, கிறிஸ்துவின் அன்பு எங்களை நெருக்கி ஏவுகிறது. அவருடைய அன்பே நம்மை தூண்டுது. அவருக்காக எதையாவது செய்யணும் அப்படிங்கிறத தூண்டி விடுகிறது. ஏதோ செஞ்சா நமக்கு இது கிடைக்கும் அப்படிங்கிற நோக்கத்துல ஊழியம் செய்வது அல்ல. அவருடைய அன்பை உணர்ந்து, அவர் எனக்கு எவ்வளவு பெரிய ஆதாரமா இருக்கிறார், என்னை எவ்வளவு தூரம் என்னை நேசிக்கிறார், என்னை பாதுகாக்கிறார், என்னை போஷிக்கிறார், என்னை பராமரிக்கிறார், எனக்கு தேவையான அத்தனையும் என் தேவன் செய்து முடிக்கிறார் அப்படிங்கிறத உணர்கிறவர்கள் நிச்சயமாக அவர்களால் சும்மா இருக்க முடியாது. இன்னும் இந்த வீட்டுக்குள்ள நம்ம அந்த வீடாகி அவருக்குள்ள வந்துட்டோம். இன்னும் இந்த வீட்டுக்குள்ள வர வேண்டிய எத்தனையோ ஜனங்கள் இருக்கிறாங்க. இந்த வீட்டுக்குள்ளதான் அவங்களும் இருக்கிறாங்க. ஆனா அதை உணராம இருக்கிறாங்க. அதை உணரும்படியாக எத்தனையோ ஜனங்களை அந்த இருளின் அதிகாரத்திலிருந்து நம்ம விடுதலையாக்கி அவருடைய ராஜ்யத்துக்குள் கொண்டு வந்து சேர்க்கிற வேலையை தேவன் நமக்கு தந்திருக்கிறார் என்றால், இந்த வேலையை நம்ம எப்ப செய்ய முடியும் அப்படின்னா, உண்மையாகவே ஆதாரமாக இருக்கிற அவருக்குள் நமக்கு அவர்தான் டுவெல்லிங் பிளேஸா இருக்கிறாரு அப்படிங்கிறத நம்ம எப்போ புரிந்து கொள்ளுகிறோமோ அப்பதான் உண்மையாகவே அவருக்காக அந்த அன்பில் நிறைந்து அவருக்கான வேலையை நாம் செய்ய நிச்சயமாக முடியும். அப்போ இன்னைக்கு உன்னை நல்லா புரியணும். அனாதி தேவனே நமக்கு அடைக்கலம். அவருடைய நித்திய புயங்கள் நமக்கு ஆதாரமாக இருக்கிறது. அவர் நமக்கு அடைக்கலம் மாத்திரம் அல்ல, அவரே நமக்கு வீடாக இருக்கிறார். அந்த வீட்டுக்குள்ள நம்ம பாதுகாப்பா இருக்கிறோம். தேவனுக்குள்ள நம்ம பாதுகாப்பா இருக்கிறோங்கிறத முதல்ல உணரணும். இந்த உலகத்துல அது நடக்குது, இது நடக்குது, இது வந்துரும், அது வந்துரும், இந்த பலவீனம் வந்துரும், இந்த வியாதி வந்துரும். இத திங்க் பண்ணி தான் பல காரியங்களை நம்ம சரீரங்களிலே பெற்றுக்கொண்டோம். அவருக்குள்ள நம்முடைய ஆத்துமா இளைப்பாறுதலுக்குள்ளே வருகிறது. வீட்டுல இருக்கிறவங்கள்ட்ட நம்ம ஓப்பனா நம்ம ஹார்ட்டை திறக்கிறது போல நம் தகப்பனிடத்தில் நம்முடைய இருதயத்தை ஓப்பனா நம்ம திறந்து நம்முடைய இருதயத்தை ஊற்றி விட முடியும். ஏன்னா அவரே நமக்கு அடைக்கலமாக இருக்கிறாராம். வீட்டுக்குள்ள வரும்போது உண்மையான ஒரு சந்தோஷத்தை நம்ம அனுபவிக்கிறது போல அவருக்குள்ள இருக்கிற நம்ம எப்பொழுதும் சந்தோஷத்தை அனுபவிக்க முடியும். அப்போ தேவன் எங்கேயோ வெளியே இருக்கிற ஒரு பாதுகாப்பு இல்ல, அவர்தான் நம்முடைய வாசஸ்தலமாக இருக்கிறார். அவருக்குள்ள நான் பாதுகாப்பா இருக்கிறேன், அவருக்குள்ள நான் ஓய்வா இருக்கிறேன், அவருக்குள்ள நான் மகிழ்ச்சியா இருக்கிறேன். அவரே என் வீடாக இருக்கிறார். சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலம். அவரை அடைக்கலமாக கொண்டிருக்கிற அந்த ஜனம் பாக்கியம் உள்ளது. அப்போ அவரை இன்னைக்கு நம்ம அடைக்கலமாய் வைத்திருக்கிறோமா? அவர்தான் எனக்கு பாதுகாப்பாய் இருக்கிறார், அவரே எனக்கு ஆதாரமாய் இருக்கிறார், அவரே நான் தங்குகிற இடமாக இருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம உணர்ந்திருந்தோம்னா இன்றைக்கு இந்த நொடிப்பொழுதுல நம்முடைய இருதயம் இளைப்பாறுதலுக்குள்ள வரும். இன்றைக்கு நாமும் நம்முடைய குடும்பமும் அவருக்குள்ளே இருக்கிறோம். அத இருதயத்துல நான் சொல்லும் பொழுதே நீங்க அதை விசுவாசித்து சொல்லுங்க. நானும் என்னுடைய குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரும் தேவனுக்குள் இருக்கிறோம், வீடாகிய அவருக்குள் இருக்கிறோம். அவரே எங்களுக்கு ஆதாரமாக இருக்கிறார், அடைக்கலமாக இருக்கிறார், கோட்டையாக இருக்கிறார், துர்கமாக இருக்கிறார். உலகத்தையும் உலகத்திலுள்ள அத்தனையையும் நம்மையும் படைத்தவர். அவர் சர்வ வல்லமையுள்ளவர், அவர் சேனைகளின் கர்த்தர். அவருக்குள்ள நம்ம இருக்கிறோம்னா இன்னைக்கு எது நம்மை தொட அவர் அனுமதிப்பார்? நம்ம தலையில இருக்கிற முடியெல்லாம் கூட எண்ணி வைத்திருக்கிற ஒரு நல்ல தகப்பன், அவர் நம்மளுக்கு ஏதாவது தீங்கு வர அவர் நம்மை அனுமதிப்பாரா? நிச்சயமாக இல்லை. ஏன் வருது அப்படின்னா நம்முடைய லாஜிக் மைண்ட் மாம்சத்தில் சிந்தித்து சிந்தித்து பல காரியங்களை நாமே பெற்றுக்கொண்டோம். ஆனால் இன்றைக்கு இந்த உண்மையை நீங்கள் உண்மையாக அறிந்து உணர்வீர்கள் என்றால்
இந்த நாள்ல இருந்து அந்த இளைப்பாறுதலிலே, அந்த மகிழ்ச்சியிலே, அந்த சமாதானத்துல நம்ம வாழ முடியும். தொடர்ந்து நம்ம செய்திக்குள்ள போகலாம். நேற்றைய தினம் நம்ம பார்த்தோம், படைப்பாளரின் சத்தத்தை அந்த படைப்புகள் கேட்டு கீழ்ப்படுகிறத பார்த்தோம். இன்றைக்கும் இந்த படைப்புகள் நமக்கு கீழ்ப்படியுமா? இததான் குறித்து இன்றைக்கு நம்ம கொஞ்சம் ஆழமா நம்ம தியானிக்க போகிறோம். படைப்பாளருடைய குரல இந்த படைப்புகள் கிரியேஷன் எல்லாம் அறிஞ்சிருந்தது. அதனால அவர் சொன்னா காற்று கீழ்ப்படியுது, கடல் கீழ்ப்படியுது, மரணம் கீழ்ப்படியுது, நோய் கீழ்ப்படியுது, எல்லாம் அவருக்கு கீழ்ப்படியுது. இன்றைக்கு நமக்கு அவைகள் கீழ்ப்படியுமா? அது எப்படி கீழ்ப்படியும்? அப்படிங்கிறத குறித்து தான் இன்றைக்கு நம்ம கொஞ்சம் ஆழமா தியானிக்க போறோம். உங்க இருதயம் இந்த வார்த்தைகளுக்கு நேராக திறக்கப்படுவதாக. இப்போ பூமி, அதாவது இந்த முழு உலகம், அண்ட சராசரங்கள் எல்லாவற்றையும் படைத்தவர் நம் தேவன். அப்போ உரிமையாளர் அவர்தான். வாசிக்கலாம் சங்கீதம் 24:1. சங்கீதம் 24:1. பூமியும் அதன் நிறைவும் உலகமும் அதிலுள்ள குடிகளும் கர்த்தருடையது. பூமியும் அதன் நிறைவும் உலகமும் அதிலுள்ள குடிகளும் கர்த்தருடையவைகள். சரி, அவருக்குரியவைகள். இப்போ ஆதாமை படைத்து, இந்த பூமியை படைத்து, இந்த பூமியில் உள்ள சகலவற்றையும் படைத்து, ஆதாம் கிட்ட அந்த ஆளுகை செய்யக்கூடிய அதிகாரத்தை கொடுக்கிறாரு. இந்த உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் அவருக்குரியவை. ஆனா இந்த டொமினியன், இந்த ஆளுகையை தேவன் யாருக்கு கொடுக்கிறார்? வாசிக்கலாம். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 26 முதல் 28 வரைக்கும். பின்பு தேவன், நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியையும் மனுஷனை உண்டாக்குவோமாக. அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆளக்கடைவர்கள் என்றார். தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார். அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார். ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியில் மேல் நடமாடுகிற சகல ஜீவ சந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். ஒரு ராஜா இந்த பூமியில இருக்கிறான் அப்படின்னா, ஒரு தேசத்துக்கு ராஜா, அந்த ராஜ்யம் முழுவதையும் அவன் எப்படி ஆளுகை செய்வானோ அதே அதிகாரத்தை இந்த பூமி முழுவதையும், சர்வ சிருஷ்டிகளையும் ஆளுகை செய்யக்கூடிய அதிகாரத்தை தேவன் ஆதாமுக்கு கொடுத்தார். பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி, சூரியனையோ சந்திரனையோ நட்சத்திரங்களையோ இந்த பூமியில உள்ள அத்தனை படைப்புகளையோ எல்லாவற்றையும் அதை நீ உனக்கு கீழ்ப்படுத்தி அதை ஆண்டு கொள் அப்படின்னு சொல்லி ஆதாமுக்கு ஆளுகையை தேவன் கொடுத்தார். இந்த பூமி அவருக்கு சொந்தமானது. ஆனா ஆளுகையை யாருக்கு கொடுக்கிறார்? ஆதாமுக்கு கொடுக்கிறார். பூமிய இப்ப ஆளுகை கீழ்ப்படுத்துறது அப்படின்னா என்னதோ அது எல்லாத்தையும் அப்படியே ஆளுகை செய்து அடக்கி ஆள்வது அல்ல. பூமியை அழிப்பதற்கு அல்ல, பூமியை ஆள்வதற்கு. அதை என்ன செய்யணும்? அங்க நம்ம ஆதாமின் நாட்கள், அந்த முதலாதாம் அங்க உருவாக்கப்பட்ட உடனே அவனுக்கு எந்த ஒரு எக்யூப்மெண்ட்ஸோ எதுவுமோ இல்ல. ஆனா நிலத்தை அவன் பண்படுத்தி அதை காக்குறான் அப்படின்னா, அவன் வாயின் வார்த்தைகள் மூலம் அந்த நிலத்தை பண்படுத்துகிறான், அதை பாதுகாக்கிறான். சர்வ சிருஷ்டியும் அவனுக்கு எல்லாம் கீழ்ப்படியுது. அவன் சூரியன்ட்ட பேசலாம், சந்திரன்ட்ட பேசலாம். இன்னைக்கு நீ இப்படி வரணும், எல்லாமே இன்னைக்கு வெயில் எனக்கு குறையா இருக்கணும், என்ன சொன்னாலும் அது அவனுக்கு அவனுடைய வார்த்தையை கேட்டு அதின்படி செயல்படுகிறது. இன்னைக்கு பார்க்கிறோம். இன்னைக்கு இப்போ மக்கள் எல்லாம் ஜோசியம், ஜாதகம், நட்சத்திரங்கள், இதெல்லாம் அஸ்ட்ராலஜி, இதெல்லாத்தையும் நம்புறாங்க. இத நம்புறாங்கன்னா எல்லாத்துக்கும் ஒவ்வொரு
வல்லமைய தேவன் கொடுத்திருக்கிறாரு. அத நம்புறாங்க அப்படின்னா அது அவர்களை ஆளுகை செய்யும். என் நட்சத்திரம் இப்படி இருக்கு. நான் இந்த நேரத்துல பிறந்தேன். இது இது இன்னைக்கும் நெறைய பேர் நம்புறாங்க. இந்த நல்ல நேரம், இந்த நல்ல நாளு. இத நம்ம நம்பிட்டு இருந்தோம்னா, நிச்சயமாக அவைகள் ஆளுகை செய்யும். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, "அதை நீ கீழ்ப்படுத்து. அது உன்னை ஆளுகை செய்ய முடியாது." சூரியனோ, சந்திரனோ, நட்சத்திரங்களோ எத்தனையோ விதங்கள்ல என்னெல்லாமோ சொல்றாங்க. நம்ம கீழ்ப்படுத்தல, இதெல்லாம் எனக்கு கீழா இருக்குதுங்கிற அந்த நாலேட்ஜ் இல்ல அப்படின்னா, அவைகள் அத நம்புறோம். இந்த சூரியனோ, சந்திரனோ, நட்சத்திரங்களோ நம்மை ஆளுகை செய்கிறத நம்ம நம்புறோம் அப்படின்னா, நாளு மெயினா புதன்கிழமைனா நல்ல நாளு, சனிக்கிழமைனா நல்ல நாள் இல்ல. என்னெல்லாமோ இருக்கு. இந்த நல்ல நாள் பார்க்கிறோம் அப்படின்னாலே, அது நம்மை ஆளுகை செய்யும். எதுவுமே வேதத்துக்கு புறம்பாக இருக்கிற எதையும் நாம் நம்பினோம் என்றால், அது நம்மை ஆளுகை செய்ய ஆரம்பிக்கும். இந்த சிருஷ்டி சிலர் இந்த கல்லு போடுறாங்க. இந்த அந்த அந்த என்ன ராசிக்கல். இந்த கல்லுல நம்பிக்கை வைக்கிறோம். அதுக்கு ஏதோ ஒரு பவர் ஆண்டவர் குடுத்திருக்காரு. ஆனா அத நம்ம கீழ்ப்படுத்தணும். அது நம்மை ஆளுகை செய்வதற்கு நாம் இடம் கொடுத்தோம்னா, அது நிச்சயமா நம்மை ஆளுகை செய்யும். இப்போ இங்க ஆதாம் என்ன செய்றாரு? ஆதாமுக்கு முழு ஆளுகைய தேவன் அங்க தோட்டத்துல குடுத்துட்டாரு. ஆனால் அங்க என்ன நடந்தது? ஆதியாகமம் 3வது அதிகாரத்துல அங்க சர்ப்பம் வருது. வந்து ஆதாமுக்கு என்ன செய்து ஒரு சந்தேகத்தை அவன் ஏற்படுத்துகிறான். அங்க கேட்கிறான், நீங்க டிட் ரியலி காட் சே? தேவன் உண்மையாகவே சொன்னாரா? முதல்ல ஒரு சந்தேகத்த கிளப்புறான். கேள்விதான் அங்க வருது. உங்களுக்கும் ஒரு சில கேள்விகள் உங்க மனதுல இருக்குன்னா, அது யார் எழுப்புகிற கேள்விகள்? சத்துருவானவன் எழுப்புகிற கேள்விகளாய் அவைகள் இருக்கின்றன. தேவன நம்ப விடாதபடிக்கு, இது நடக்குமா? இது சாத்தியமா? இத்தன வருஷம் ஆயிருச்சு. இத்தன வருஷம் நீ ஜெபம் பண்ணிட்ட. இனியும் இந்த தேவன் உனக்கு செய்வாரா? அப்படின்னு உங்க இருதயத்துல ஒரு எண்ணமோ, ஒரு கேள்வியோ இருக்கும் என்றால், அது அந்த சர்ப்பம் எழுப்புகிற ஒரு கேள்வி. அவன் ஒரு நாளும் தேவனை நம்பவே விடமாட்டான். தேவனுடைய அன்பை சந்தேகப்பட வைத்துக் கொண்டே இருப்பான். அங்க அடுத்து சொல்றான், அங்க ஏவாள் சொல்றா, தோட்டத்தில் உள்ள கனிகள்லாம் புசிக்கலாம். ஆனா நன்மை தீமை அறியத்தக்க கனியை புசிக்கவும் தொடவும் வேண்டாம்னு சொல்றா. எக்ஸ்ட்ராவா சொல்றா. அங்க புசிக்க தான் கூடாதுங்கிறாரு. கூடாதுன்னு தேவன் சொல்லியிருக்கிறான்னு அவ என்ன சொல்றா? தொடவும் வேண்டாம்னு சொல்றா. அடுத்ததா நம்ம வாசிக்கலாம். 4வது வசனத்துல இருந்து வாசிங்க ஆன்ட்டி. அந்த சர்ப்பம் சொன்ன வார்த்தைகள வாசிங்க. அப்பொழுது சர்ப்பம் ஸ்திரியை நோக்கி, நீங்கள் சாகவே சாவதில்லை. நீங்கள் இதை புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்றும், நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களைப் போல் இருப்பீர்கள் என்றும் தேவன் அறிவார் என்றது. ம். இங்க இந்த சர்ப்பம் சொல்லுது, என்ன சொல்லுது? நீங்கள் சாகவே சாவதில்லை. ஆண்டவர் சொல்றார், இதை புசிக்கும் நாளில் நீ சாகவே சாவாய். அந்த சாவு என்னது? இன்னைக்கு காலையில போய் முதல்ல நம்ம பார்த்த வார்த்தையே, அவர் நமக்கு வாசஸ்தலமாய் இருக்கிறார். அவரே நமக்கு ஆதாரமாக இருக்கிறார். அவர்தான் நமக்கு வீடாக இருக்கிறார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இப்போ சாவுங்கிறது எங்க வருது அப்படின்னா, அவர் நமக்கு ஆதாரமாக இருக்கிறார்ங்கிற எண்ணத்திலிருந்து நாம் வெளியே வருவதுதான் சாவு. அங்கதான் மரணம் ஏற்படுது. ஆனா இவன் என்ன சொல்றா? பிசிக்கல் டெத்த எதை மீன் பண்ணி சொல்றான்னு தெரியாது. ஆனா தேவன் சொன்ன வார்த்தைக்கு எதிராகவே அவன் பேசுவான். அவர் சொல்றாரு, நீ குணமாயிட்டனா, இவன் சொல்லுவான், நீ குணமாக முடியாது. அவர் சொல்றாரு, நீ என்னுடைய தரித்திரத்து நிமித்தம் நீ ஐஸ்வர்யவானா ஆயிட்ட அப்படின்னு சொன்னார்னா, அது எப்படி சாத்தியம்? உனக்கு என்ன இருக்கு உன் கையில? நீ எப்படி ஐஸ்வர்யவான்னு நீ எப்படி நம்புவ? உனக்கு தான் ஒண்ணுமே இல்லையே! அப்படின்னு அவன் நம்மை தேவன் சொன்ன வார்த்தைக்கு விரோதமாகவே நம்மை சிந்திக்க வைப்பான். அப்படி ஒரு சிந்தனை வருதுனாலே நமக்கு நல்லா புரியணும். அதுக்கு பின்பாக அவன் தான் செயல்பட்டு கொண்டிருக்கிறான். இங்க அவன் அவன் சொல்றான், நீங்கள் சாகவே சாவதில்லை. அடுத்தது ஒரு வார்த்தை அவன் சொல்றான், இதை
புசிக்கும் நாளில் நீங்க எப்படி மாறிடுவீங்க? தேவர்கள போல நீங்க மாறிடுவீங்க. ஏற்கனவே தேவனை போல ஆளுகை செய்யக்கூடிய அதிகாரத்தை ஆதாமுக்கு தேவன் கொடுத்திருந்தாரு. ஆனா இங்க மறுபடியும் தேவன் ஏதோ அவங்கள்ட்ட இருந்து எதையும் கொடுக்காத மாதிரி, அவங்கள்ட்ட இருந்து சில காரியங்களை பறித்து வைத்திருந்தது போல, தேவன் அவர்களிடத்தில் அன்பாய் இல்லாதது போல அவன் பேசுகிறான். நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களைப் போல் இருப்பீர்கள் என்றும் தேவன் அறிவார். ஆண்டவருக்கு தெரியும் நீ தேவனை போல மாறிடுவ. அதனாலதான் இதை சாப்பிட வேண்டாம்னு உனக்கு சொல்லியிருக்காரு. எவ்வளவு பெரிய ஒரு தேவன் மேல ஒரு ஒரு அவரோட அன்பை சந்தேகப்பட வைக்கிற ஒரு செயலை அங்க அவன் செய்கிறத நம்ம பார்க்கிறோம். அவர் சொல்றாரு, நீ அதை சாப்பிடாத, அதை சாப்பிடுற நாள்ல நீ சாகவே சாவாய். இன்னைக்கு நீ எனக்குள்ள இருக்கிற, நான் உனக்கு ஆதாரமா இருக்கிறேன். ஆனா நீ அதை சாப்பிடும் பொழுது நான் உனக்கு ஆதாரமா இல்லைன்னு நீ உணர ஆரம்பிச்சிருவ. அந்த அன்பின் நிமித்தம் தேவன் சொல்றாரு. ஆனா அதையே இவன் எப்படி சொல்றான்? இதெல்லாம் நீ சாப்பிட்டா நீ தேவனை போல மாறிடுவேன்னு அவருக்கு தெரியும். அதனாலதான் அவர் உன்னைய இதை சாப்பிட வேண்டாம்னு சொல்லி இருக்கிறாருன்னு சொல்லி தேவனுடைய அன்பை அவன் சந்தேகப்பட வைக்கிறான். அப்போ தேவனுடைய வார்த்தைக்கு பதிலாக வேற வார்த்தை, அதுதான் நம்ம முந்தி ஏற்கனவே நம்ம தியானித்தோம். விஷத்தை அவன் அவன் ஏவாளுக்குள்ள முதல்ல செலுத்துறான். அவர் வார்த்தையால உலகத்தை படைத்தார். வார்த்தையால ஆதாமையும் எல்லாவற்றையும் ஆளுகை செய்வதற்கு அவனுக்கு அதை ஒப்பு கொடுத்தார். இப்ப அவன் கண்டுபிடிச்சிட்டான், இந்த வார்த்தையில தான் இந்த முழு மனுக்குலத்தையும் அவன் என்ன செய்ய முடியும்? தனக்கு கீழே எடுக்க முடியும். ஏன்னா அவனுக்கு மனுஷனை பார்த்தாலே வெறுப்பா இருக்கு. ஏன்னா தேவன் அவ்வளவு தூரம் ஆதாமை நேசிக்கிறத அவன் பார்க்கிறான். தனக்குத்தான் பேரும் புகழும் தான் பெரியவர் என்று நினைத்து கொண்டிருந்தான். அவனை விட அவன் தன்னை அவர் படைத்த இந்த சிருஷ்டிப்பின் மேல அவர் வைத்திருக்கிற அந்த அன்பை அவனால் தாங்கிக் கொள்ள முடியல. அதனால என்ன செய்யறான்? தந்திரமாக விஷ வார்த்தைகளை அங்கே உள்ளே விதைக்கிறான். அவருடைய வார்த்தைக்கு பதிலா வேற வார்த்தைய நம்ப பண்ணுகிறான். இன்னைக்கும் அவர் வார்த்தைக்கு பதிலா எத்தனை வார்த்தைகளை நம்ம நம்பி கொண்டு இருக்கிறோம். அந்த வார்த்தையை நம்பி அங்க ஆதாமும் ஏவாளும் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போனார்கள். அதனுடைய விளைவு இந்த முழு மனுக்குலமும் பாவத்துக்குள்ள வந்தது. மரணம் வந்துச்சு, பயம் வந்தது, சாபம் வந்தது. மனிதனுடைய ஆளுகை, மனிதனுடைய ஆட்சி அங்க என்ன செஞ்சுட்டு உருக்குலைந்து போனது, சீர்குலைஞ்சு போயிருச்சு. படைப்பு கூட மனிதனுக்கு இருந்த உறவு அது என்ன செய்து பாதிக்கப்பட்டு விட்டது. தன்னுடைய அதிகாரபூர்வமான ஆளுகை செய்யக்கூடிய அந்த அதிகாரத்தை சாத்தான் இடத்துல மனுஷன் என்ன ஆதாம் ஒப்பு கொடுத்துட்டான். அப்போ ஒரு மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினால், ஒரு மனுஷன் அந்த பொய்ய நம்பினதுனால முழு மனுக்குலமும் மரணத்தின் ஆளுகைக்குள் வந்ததை பார்க்கிறோம். அந்த மரணத்தின் ஆளுகைக்குள்ள வந்ததுனால அங்க என்ன நடக்குதுன்னு பார்த்தோம்னா, பூமி அங்க ஆண்டவர் சொல்றாரு, நீ நீ இதுக்கு செஞ்சுட்ட. இப்போ இந்த முழு சிருஷ்டிப்பும் நீ சொன்னா அது கேட்காது. அது உனக்கு சாபமா மாறிடுச்சு. ஏன்னா நீ ஆளுகையில இருந்து வெளியே வந்துட்ட. அது பூமி அறிந்து கொள்ளும். அந்த வசனத்தை வாசிக்கலாம் ஆண்டி. அதே அதிகாரம், ஆதியாகமம் 3வது அதிகாரம் 17. பின்பு அவர் ஆதாமை நோக்கி, நீ உன் மனைவியின் வார்த்தைக்கு செவி கொடுத்து புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விளக்கின விருட்சத்தின் கனியை புசித்தபடியினால் பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் வருத்தத்தோடு அதன் பலனை புசிப்பாய். அடுத்த வசனம். அது உனக்கு முள்ளும் குறுக்கும் முளைப்பிக்கும், வெளியின் பயிர் வகைகளை புசிப்பாய். அவர் சொல்றாரு, நீ உன் மனைவியின் வார்த்தைக்கு செவி கொடுத்து. இப்ப மனைவி ஒரு விஷ வார்த்தையை எடுத்துக்கிட்டா, அந்த விஷத்தை ஆதாமுக்குள்ளேயும் செலுத்துறா. அந்த வார்த்தைக்கு நீ செவி கொடுத்தபடியினால். இன்றைக்கும் நம்ம எந்த வார்த்தைக்கு செவி கொடுக்கிறோம்?
தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிறோமா? இல்ல மனுஷருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிறோமா? மனுஷனை போல சிந்திக்கிறோம், மனுஷனை போல யோசிக்கிறோம், மனுஷனை போல மனுஷனுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிறோம் என்றால் அந்த சர்ப்பத்தின் விஷம் நமக்குள்ளேயும் நுழைஞ்சிருச்சுன்னு அர்த்தம். ஆண்டவர் சொல்றாரு, உன் மனைவியின் வார்த்தைக்கு செவி கொடுத்து கேட்கிறோம். எதை கேட்கிறோம்? அதனாலதான் சொல்றாரு, கேட்கிறதை குறித்து கவனமா இருக்கும்படிக்கு அவர் சொல்லுகிறார். விஷத்தை கேட்கிறோமா? ஜீவனை கேட்கிறோமா? மரணத்தை கேட்கிறோமா? ஜீவனை கேட்கிறோமா? இத நீ கேட்டபடியினாலே, இந்த விஷம் உனக்குள்ள போனதுனால இப்போ பூமி உன் நிமித்தமாக சபிக்கப்பட்டிருக்கும். உன்னால, உன் நிமித்தம் நான் சபிக்கிறேன்னு அவர் சபிக்கல. நீ இத கேட்டுட்ட, இந்த விஷம் உனக்குள்ள போயிட்டு இனி நீ பூமியை ஆளுகை செய்ய முடியாத இடத்துக்குள்ள நீ வந்துட்ட. இனி நீ என்ன சொன்னாலும் செஞ்சாலும் அது உனக்கு கீழ்ப்படியாது. உன் நிமித்தம் அது சபிக்கப்பட்டிருக்கும். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் வருத்தத்தோட தான் அதன் பலனை நீ புசிக்க முடியும். அது உனக்கு முள்ளையும் குறுக்கையும் பிறப்பிக்கும். வெளியின் பயிர் வகைகளை புசிப்பாய். முழுமையா முழு படைப்புக்கு மேல இருந்த அந்த ஆளுகை அங்க என்ன செஞ்சிருச்சு? முடிஞ்சு போயிருச்சு. இப்போ இந்த முதல் ஆதாம், இதுதான் முதல் ஆதாமுக்குள்ள முழு மனுக்குலத்துக்கும் நேரிட்ட ஒரு காரியம். இப்ப வாசிக்கலாம் ரோமர் 5ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். ரோமர் 5:12. இப்படி இருக்க ஒரே மனுஷனாலே பாவமும் பாவத்தினாலே மரணமும் உலகத்தில் பிரவேசித்தது போலவும் எல்லா மனுஷரும் பாவம் செய்தபடியால் மரணம் எல்லோருக்கும் வந்தது போலவும் இதுவும் ஆயிற்று. ஒரே மனுஷனாலே பாவமும் பாவத்தினாலே மரணமும் உலகத்திலே பிரவேசித்தது. தேவன் படைக்கும் போது மரணத்தை அவர் படைக்கல. எப்படி உலகத்துல அது பிரவேசிச்சுதான்? ஒரே மனுஷனாலே, ஆதாமாகிய அந்த ஒருவனாலே பாவமும் பாவத்தினாலே மரணமும் உலகத்திலே பிரவேசித்தது போலவும் எல்லா மனுஷரும் பாவம் செய்தபடியால் மரணம் எல்லோருக்கும் வந்தது போலவும் இதுவும் ஆயிற்று. எதுவும் ஆயிற்று? வாசிக்கலாம் 10வது வசனம். நாம் தேவனுக்கு சத்துருக்களாய் இருக்கையில் அவருடைய குமாரனின் மரணத்தினாலே அவருடனே ஒப்புரவாக்கப்பட்டோமானால் ஒப்புரவாக்கப்பட்ட பின் நாம் அவருடைய ஜீவனாலே ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. எல்லாரும் ஆதாமுக்குள்ள இருந்த எல்லாருமே நம்ம தேவனுக்கு சத்துருக்களா தான் இருந்தோம். அவர் நம்மளை நேசித்துட்டே தான் இருந்தாரு. கொலோசியர் 1ல பார்க்கிறோம், முன்பு அந்நியராயும் துர்க்கிரைகளினால் மனதிலே சத்துருக்களாயும் இருந்த உங்களையும். நம்ம மனது அவரை விட்டு தூரமா போச்சு. அவரை பார்த்தாலே பயம்தான் வருது. அவர் நமக்கு நன்மை செய்ய மாட்டாருங்கிற எண்ணம் தான் வருது. அவர் நம்மளை கைவிட்டுட்டாருங்கிற எண்ணம் தான் வருது. இப்படித்தான் நாமும் இந்த முதல் ஆதாமுக்குள்ள தேவனை நம்ம நம்ப முடியாத ஒரு இருளுக்குள்ள இருந்தோம். இப்போ கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிறகு அங்க என்ன நடக்கு? அவருடைய குமாரனின் மரணத்தினாலே இப்பொழுது ஒப்புரவாக்கப்பட்டு விட்டோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம வீட்டுக்கு நம்ம வந்து சேர்ந்துட்டோம். நம்ம முதல்ல பார்த்ததே அதுதான். அவரே நமக்கு அடைக்கலம்னா அந்த வீட்டுக்குள்ள நம்ம வந்துட்டோம். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் என்கிற திரித்துவ தேவன் தான் நமக்கு ஆதாரமாக, நமக்கு வீடாக இருக்கிறார்கள். அந்த வீட்டுக்குள்ள நம்ம வந்துட்டோம். அந்த வீட்டுக்குள்ள நம்ம வந்துட்டோம் அப்படின்னா அங்க வசனம் சொல்லுது, ஒப்புரவாக்கப்பட்ட பின் நம்ம ஒன்றாக அவங்களுக்குள்ள நம்ம ஒன்னா கலந்துட்டோம். ஒப்புரவாக்கப்பட்ட பின் நாம் அவருடைய ஜீவனாலே ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமாமே. அவருடைய ஜீவனாலே
அவருக்கு இருக்கக்கூடிய அந்த ஜீவனினாலே நாம் ரட்சிக்கப்படுவது என்னவா? அதிக நிச்சயமாம். அப்போ இன்னைக்கு நம்ம எந்த இடத்துல இருக்கிறோம்? முதல் ஆதாமுக்குள்ள நம்ம எல்லாரும் மரணத்தின் ஆளுகைக்குள்ள நம்ம போனோம். இன்னைக்கு இரண்டாம் ஆதாமாகிய கிறிஸ்துவுக்குள் நம்ம வந்திருக்கிறோம் அப்படின்னா, மரணம் இனி ஒரு காலம் நம்மை ஆளுகை செய்ய முடியாது. இத சும்மா காதுல கேட்கறது இல்ல. இத உணரணும். இத நிஜமா பார்க்கணும். அந்த ஆளுகை, ஆதாம் இழந்து போன அந்த ஆளுகை மறுபடியும் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்போ ஒரு ஆதாமுக்கு மூலமா முழு மனுக்குலமும் எவ்வளவு பவர்ஃபுல்லா பாவம் மரணங்கிற பிரமாண ஆளுகை செஞ்சிட்டு இருந்தது. இன்னைக்கு கிறிஸ்துவின் மூலமாய் முழு மனுக்குலமும் ஜீவனுக்குள்ள வந்துருச்சு. ஆனா இது மக்களுக்கு புரியல. அதனால மரணம் அவர்களை ஆளுகை செய்து கொண்டிருக்கு. வியாதி ஆளுகை செஞ்சிட்டு இருக்கு. நான் கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறேன். நானும் என் குடும்பமும் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறோம். நாங்கள் ஜீவனாலே ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். அவருடைய ஜீவனாலே நாங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். எங்களுடைய ஜீவன் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. இன்னைக்கு எப்படி இந்த மரணம் நம்மை ஆளுகை செய்ய முடியும்? அவர் அதை அழித்து விட்டார் என்றால், மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தன்னுடைய மரணத்தினாலே அவர் அழித்திருக்கிறார். ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தில் அடிமைப்பட்டவர்களை விடுதலையாக்கும்படி அப்படியானார். அப்போ முதல்ல இந்த மரணத்தின் மேல நமக்கு ஆளுகையை தேவன் கொடுத்து விட்டார். அது இனி நம்மை ஆளுகை செய்ய முடியாது. அந்த மரணம் அப்படின்னாலே நம்ம ஏதோ பிசிக்கல் டெத்தை மட்டும் நினைக்க கூடாது. அதுக்கு முதல்ல பூமி நமக்கு பலனை கொடுக்கல. இந்த மரணத்தின் ஃபர்ஸ்ட் அங்க நேரிடுறது என்ன? பயம் வருது. அது ஒரு மரணத்தின் சாயல். அங்க வெட்கம் வருது. அது ஒரு மரணத்தின் சாயல். தேவனை நம்ப முடியல. அது ஒரு மரணத்தின் சாயல். தேவன் என்னை நேசிக்க முடியாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் வருது. அதுவும் மரணத்தின் சாயல். பூமி பலன் கொடுக்காம போகுது. அதுவும் மரணத்தின் சாயல். அங்க ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் நடுவுல இருந்த ஒரு மனதின்ல மாற்றம் உண்டாகுது. அதுவும் மரணத்தின் சாயல். இது எல்லாம் முழு மனுக்குலத்துக்குள்ளேயும் அந்த ஒரு ஆதாமின் மூலம் வந்தது என்றால், இந்த இரண்டாம் ஆதாமாகிய கிறிஸ்துவுக்குள்ள ஜீவனை பெற்றிருக்கிறோம் என்றால், இது எல்லாத்துக்கும் மேலையும் நம்ம வாழ்க்கையில ஜீவன் வந்துருச்சு. பூமி இனி நமக்கு பலனை கொடுக்குமா? நிச்சயம் கொடுக்கும். ஏன்னா அவர் நமக்கு சாபமாகி எல்லா சாபத்துக்கும் நம்மளை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். இனி நமக்கு நம்ம சொன்னா நம்ம நம்ம என்ன பேசினாலும் இந்த பூமி நமக்கு நிச்சயமாக பலன் கொடுக்கும். நம்ம பேசினாலும் பேசலனாலும் இந்த பூமி நமக்கு பலன் கொடுக்கும். ஒன்ன நம்ம உணரும் பொழுது, நான் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறேன், நான் ஜீவனுக்குள் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லும் பொழுதே நம்ம அந்த புரோக்கன் ரிலேஷன்ஷிப்ல அங்க ஒரு ஜீவன் வரும். பூமி பலனை கொடுக்கலையா? இதுவரைக்கும் நமக்கு பினான்ஸ்ல ஸ்ட்ரகிள் பண்றோமா? இந்த பூமி பலனை கொடுக்க ஆரம்பிக்கும். பயம் போகும், கவலை போகும், வெட்கம் போகும், தேவன் என்ன கைவிட்டுட்டாரோங்கிற எண்ணங்கள் மறைந்து போகும். எப்பொழுதும் நாம அவருக்குள்ள இருக்கிறேன், அவர் எனக்குள்ள இருக்கிறாருங்கிற அந்த எண்ணங்கள் நமக்குள்ளே தோன்ற ஆரம்பிக்கும். அப்போ இன்றைக்கும் இந்த ஆளுகை ஆதாம் இழந்து போன அத்தனை ஆளுகையும் கிறிஸ்துவின் மூலம் நமக்கு கொடுக்கப்பட்டு விட்டது. இங்க வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 45ஆம் வசனம். 1 கொரிந்தியர் 15:45. அந்தப்படியே முந்தின மனுஷனாகிய ஆதாம் ஜீவ ஆத்மாவானான் என்று எழுதியிருக்கிறது. பிந்தின ஆதாம் உயிர்ப்பிக்கிற ஆவியானவர். பிந்தின ஆதாம் உயிர்ப்பிக்கிற ஆவியானார். அவர் உயிர்ப்பிக்கிற ஆவியாக இருக்கிறார். இப்போ பவுல் இயேசுவை எப்படி கூப்பிடுறாருன்னா பிந்தின ஆதாம். அந்த ஆதாம், முதல் ஆதாம் என்ன செய்தாரு?
என்ன செஞ்சான்? கீழ்ப்படியாமல் போனான். இயேசு என்ன செஞ்சாரு? முழுமையாக மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி. இந்த 2 ஆதாமுக்குள்ள கூடிய வேறுபாடுகள நம்ம பார்த்தாலே, நம்ம எந்த இடத்துல இருக்கிறோங்கிறது நமக்கு நல்லா புரிய ஆரம்பிக்கும். ஆதாம் ஒரு தோட்டத்துல சோதிக்கப்படுறான். இயேசு கிறிஸ்து வனாந்திரத்துல சோதிக்கப்பட்டார். ஆதாம்ட்ட அவன் கேட்ட வார்த்தை, தேவன் உண்மையிலே சொன்னாரா? அந்த சோதனையில அவன் விழுந்து போனான். இயேசுவுக்கும் அந்த சோதனை வந்தது. நீ தேவனுடைய குமாரனே ஆனால், அவர் சொல்லியிருக்காருல்ல, அதை செய்யி, உன் பாதம் கல்லில் இடாதபடிக்கு உன்னை தூதர்கள் ஏந்தி கொண்டு போவாங்க, நீ குதி இந்த மலையில இருந்து. சோதனை வந்தது. ஆனால் அந்த சோதனையில் இயேசு எப்படி ஜெயித்தார்? தேவனுடைய வார்த்தையை கொண்டு. எழுதி இருக்கிறதே, உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக என்று எழுதி இருக்கிறதே. ஆதாம் விழுந்து போனது சாப்பிடுற ஆகாரத்துல, பழத்துல. அதுலதான் ஒரு இச்சையை கொண்டு வந்து அவன் விழ செய்யறான். இயேசுவுக்கு அந்த சோதனை வந்தது. அவருக்கு 40 நாட்கள் உபவாசம் எடுத்த பின்பு அவருக்கு பசி உண்டாயிற்று. அவன் சொல்றான், இந்த கல்லுகள்லாம் அப்பங்களாகும்படி சொல்லும். ஆனா அவன் வார்த்தைக்கு அவர் கீழ்ப்படியல. அப்பதான் சொல்றாரு, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரம் அல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே. அந்த ரிட்டன் வேர்டுக்கு இருக்கக்கூடிய பவர், அது பயங்கரமான ஒரு பவர். அதுக்கு மேல அவனால அந்த இடத்துல நிக்க முடியல. அன்றைக்கு ஆதாம் விழுந்து போனது சாப்பாட்டுல, இன்றைக்கு இயேசு கிறிஸ்து அதை மேற்கொண்டு எழுதியிருக்கிற வார்த்தையை கொண்டு அவனை மேற்கொண்டார். அவன் வார்த்தைக்கு, எந்த வார்த்தைக்கும் அவர் கீழ்ப்படியல. முதல் ஆதாம் அவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தான். 2ஆம் ஆதாம் எந்த விதத்திலும் அவனுக்கு கீழ்ப்படியல, தேவனுக்கு கீழ்ப்படிந்தவராகி மரண பரியந்தம் அவருக்கு கீழ்ப்படிந்தவராகி தேவனுடைய நீதியை அவர் நிறைவேற்றினார். பசிய விட ஆதாமுக்கு, ஏவாளுக்கு அந்த பழத்தை பார்த்து ஒரு ஆசை வருது, ஒரு இச்சை வருது. இயேசுக்கும் ஒரு பசி எடுக்குது. ஆனா பசிய விட என் தேவனுடைய வார்த்தை பெரிதுன்னு அந்த வார்த்தையை அவர் தெரிந்தெடுக்கிறதை பார்க்கிறோம். அவன் கொடுக்கிற விஷ வார்த்தைகளை அவர் உள்ளேயே கொண்டு போகல. சோதனை வந்தது. ஆனா அந்த விஷ வார்த்தைய இயேசு கிறிஸ்து தனக்குள்ளே கொண்டு போகவில்லை. ஆதாமினுடைய அந்த கீழ்ப்படியாமை முழு மனிதனையும் வீழ்ச்சிக்குள்ள கொண்டு போனது. இயேசு கிறிஸ்துவினுடைய கீழ்ப்படிதல் முழு மனுக்குலத்துக்கும் மீட்பை கொடுத்தது. அங்க கெத்செமனே தோட்டத்துல அவருக்கு மிகுந்த வியாகுலம். இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும், ஆகிலும் என் சித்தப்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின் படியே ஆக கடவது. இதுதான் 2ஆம் ஆதாமின் இருதயம். என் சித்தம் அல்ல. ஏன் எண்ணம் இல்ல, ஏன் விருப்பம் இல்ல. இங்கதான் மனிதனுடைய கீழ்ப்படியாமைக்கு எதிராக கிறிஸ்துவின் கீழ்ப்படிதல் வெளிப்பட்ட இடம், இறுதியாக வெளிப்பட்ட இடம் எங்க அப்படின்னா கெத்செமனே தோட்டம். அந்த இடத்துல அவருக்கு உலகத்தில் உள்ள அத்தனை பேருடைய பாவங்களும் அவர் மேல அழுத்துது. சொல்றாரு, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும்னு சொல்லும்போது சொல்லிட்டு, என் சித்தம் அல்ல உம்முடைய சித்தமாக கடவது அப்படின்னு மரண பரியந்தம் அவர் கீழ்ப்படிந்தவராயிருந்தார். இப்ப வாசிக்கலாம் ரோமர் 5:19. அன்றியும் ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினாலே அநேகர் பாவிகள் ஆக்கப்பட்டது போல ஒருவருடைய கீழ்ப்படிதனாலே அநேகர் நீதிமான்கள் ஆக்கப்படுவார்கள். வசனம் தெளிவா சொல்லுது, ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினாலே
அநேகர் பாவிகளாக்கப்பட்டது போல. For just as through one man's disobedience many were made sinners. நம்ம பாவம் செய்யலனாலும் பாவிகள் ஆக்கப்பட்டோம். ஏன்னா அந்த ஆதாமினுடைய நேச்சர் எல்லாருக்குள்ளயும் டிஎன்ஏ வழியா வந்துருச்சு. ஒருவருடைய கீழ்ப்படிதலினாலே ஒரு ஆதாமுக்கு நேரிட்டது. இப்ப வரைக்கும் நம்ம மைண்ட்ல தேவனை நம்ப முடியாம போகுது, தேவனை என்னைய கைவிட்டுருவாரோன்னு நினைக்கிறோம். இது எல்லாம் அந்த ஃபர்ஸ்ட் ஆடம்ல இருந்து வர்றதுதான். பயம், கவலை, இது அப்படி ஆயிருமோ, அது இப்படி ஆயிருமோ, இது நடக்குமா, நடக்காதா, இப்படின்னு வர்ற சந்தேகங்கள் எல்லாம் அந்த ஃபர்ஸ்ட் ஆடம்ல இருந்து வந்ததுதான். அந்த ஒரு மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினாலே அநேகர் பாவிகள் ஆக்கப்பட்டது போல, ஒருவருடைய கீழ்ப்படிதலினாலே அநேகர் நீதிமான்கள் ஆக்கப்படுவார்கள். நம்ம நீதிமான்கள் ஆக்கப்பட்டு விட்டோம் அப்படின்னா, இந்த முழு சிருஷ்டிப்பும் நம்ம பேசுறது காரியங்களை அது கேட்கும், அது செவி கொடுக்கும். நமக்கு நம்ம என்ன சொல்றோமோ அதுக்கு கீழ்ப்படிந்து நடக்கும். ஏன்னா இன்றைக்கு ஆளுகை மறுபடியும் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். கிறிஸ்துவின் மூலமாய் நமக்கு ஆளுகை கொடுக்கப்பட்டு விட்டது. அதனாலதான் ஆண்டவர் சொல்றார், எவனாகிலும் மலையை பார்த்து பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போய் என்று சொல்லி தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும். ஏன் சந்தேகம் வருது? இன்னைக்கு ஆளுகை நமக்கு வந்துட்டுங்கிறத நமக்கு புரியல, இன்னும் உணரல. இப்போ ஒரு மனிதனுடைய கீழ்ப்படியாமை அங்கே பாவத்தை கொண்டு வந்தது, பாவம் மரணத்தை கொண்டு வந்தது. இந்த இரண்டாம் ஆதாமினுடைய கீழ்ப்படிதல் இங்க நீதியை கொண்டு வருது, அது நமக்கு ஜீவனை தந்தது. சரி, இதெல்லாம் இப்போ இது நமக்கு ஏற்கனவே தெரிந்த காரியம். ஆனா இன்றைக்கும் ஆவியானவர் இதை உறுதியாய் நம்முடைய இருதயத்தில் பதிக்க விரும்பினபடியினால இதை தியானிச்சிருக்கிறோம். கடைசியா ஒரு காரியம் இதை சொல்லி நாளைக்கு தொடர்ந்து இந்த காரியங்களை நம்ம தியானிச்சு பார்ப்போம். வாசிக்கலாம். மத்தேயு 28 அதிகாரம் 18 வசனம். மத்தேயு 28:18. அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அடுத்த வசனம் வாசிங்க. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீசராக்கி, பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்திலே அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து, நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படிக்கு அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். ஆமென். இப்ப இயேசு சொல்றாரு, இது உயிர்த்தெழுந்த பின்பு சீஷர்களிடத்துல சொல்லுகிற வார்த்தை என்ன அப்படின்னா, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்போ எல்லா அதிகாரமும், அதனாலதான் நம்ம பார்க்கிறோம், இயேசுவின் நாமத்தில் வானோர், பூதலத்தோர், பூமியின் கீழானோருடைய முழங்கால் யாவும் முடங்கும். யோவான் 17:2 நம்ம பார்க்கிறோம். அவர் அந்த ஜெபிக்கும் பொழுது அவர் சொல்றாரு, மாம்சமான யாவர் மேலும் நீர் அவருக்கு அதிகாரம் கொடுத்தபடியே. அப்போ முழு ஆளுகையும் இன்றைக்கு யாருக்கு இருக்கு? கிறிஸ்துவுக்கு இருக்கு. அவர் சொல்றாரு, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் நீங்கள் போய், அதனால ஆல் பவர் இஸ் given to me in heaven and on earth. ஆதாம் ஆளுகை இழந்து போறான். இந்த இரண்டாம் ஆதாம் தான் உரிமையானவர், சொந்தமான அவர்கிட்ட இருக்கிற எதையும் யாரும் பறிக்க முடியாது. ஆனால் கிறிஸ்து இந்த இரண்டாம் ஆதாம் வருகிற வரைக்கும் சில காலம் சாத்தான் ஆளுகை செய்து கொண்டிருந்தான் மனிதர்களை. ஆனா இப்ப இரண்டாம் ஆதாம் வந்து மறுபடியும் அவனுக்குள்ள இருக்கக்கூடிய, அவனிடத்துல இருந்த எல்லா துரைத்தனங்கள், அதிகாரங்கள் எல்லாவற்றையும் உரிந்து எடுத்து விட்டார். இப்ப அவனுக்கு ஏதாவது பவர் இருக்கா நம்ம மேல அப்படின்னா ஒன்று கூட கிடையாது.
நம்மை ஆளுகை செய்யக்கூடிய வல்லமை அவனுக்கு இல்ல. ஆனால் வசனம் அடிக்கடி நம்ம பார்க்கிறோம், பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகி. அவன் எப்படி வருவான்? வார்த்தைய மூலமா தான் தந்திரமா நமக்குள்ள வருவான். பாத்தியா அந்த பலவீனம் வந்துருச்சு, அவ்வளவுதான், உனக்கு வயசாயிருச்சு, 40 வயசு ஆகுது, 50 வயசு ஆகுது, 60 வயசு ஆக போகுது, இதெல்லாம் உனக்கு வரதான் செய்யும் அப்படின்னு ஒரு பொய்ய நீங்க நம்புனீங்கன்னா அது உங்களை ஆளுகை செய்ய ஆரம்பிக்கும். வசனம் சொல்லுது, கழுகுக்கு சமானமாய் திரும்ப என் வயது வால வயது போல் ஆகுறதுன்னா அதுதான் எனக்கு நடக்குதுன்னு நீங்க எப்ப விசுவாசிக்கிறீங்களோ அது உங்களை ஆளுகை செய்ய ஆரம்பிக்கும். அந்த வார்த்தை உங்க மேல அது அந்த வார்த்தையின் படி உங்களுக்கு ஆகும். எதை நம்ம நம்புறோம்? அவரை நம்புறோமா? அவர் வார்த்தைய நம்புறோமா? இல்ல இன்னைக்கும் இந்த உலகத்தில் உள்ள நாலேஜ் விஸ்டம் சொல்ற காரியங்களை நாம் நம்பிக்கொண்டிருக்கிறோமா? இன்னைக்கு இயேசு சொல்றாரு, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஆகையால் நீங்கள் போய். அவ்வளவு துரைத்தனங்க எல்லாத்தையும் அவர் உறிஞ்சி எடுத்த பிறகு எல்லாமே எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு, ஆகையால் நீங்கள் போய். அதிகாரத்தை அவர் அங்க அங்க பெற்றுக்கொண்ட பிறகு ஏற்கனவே அவர்தான் சிருஷ்டிகர், அவருக்குள்ளதான் அவர்தான் உரிமையாளர், அவருடைய கரத்தின் கிரியைகளுக்கு மேல நமக்கு ஆளுகை கொடுத்திருந்தாரு. சில காலம் வார்த்தைகள் மூலம் இந்த உலகத்தை அவன் ஆண்டு கொண்டிருந்தான். ஆனா அவனுடைய அத்தனை வல்லமை அவர் உறிஞ்செடுத்துட்டாரு. இன்றைக்கு அந்த அதிகாரத்தை அவர் பெற்றுக்கொண்டு நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி, இயேசு பிதா குமாரன் பரிசுத்த ஆவியினாலே அவர்களுக்கு ஞான ஸ்நானம் கொடுத்து இந்த நாமத்தை உடையவர்களாய் நாம் மாறிவிட்டோம். அதனாலதான் பேதுரும் யோவானும் சொல்றேன், எங்களிடத்துல வெள்ளியும் இல்ல பொன்னும் இல்ல, எங்களிடத்துல இருக்கிறத நான் உனக்கு தர்றோன்னு சொல்லி இயேசுவின் நாமத்தினாலே நீ எழுந்து நடன்னு சொல்றாங்க. அப்போ அந்த அதிகாரம் அவருக்கு கொடுக்கப்பட்டிருச்சு. அந்த அதிகாரத்தை இன்றைக்கு நமக்கு அவர் மறுபடியும் தந்து விட்டார். நம்ம சொன்னா வியாதி போகும். ஏன்னா அந்த நாமத்தை உடையவரே இன்றைக்கு நமக்குள் இருக்கிறார். அவருக்குள்ளதான் நம்ம இருக்கிறோம்னா நம்மை பார்க்கும் பொழுது சர்வ சிருஷ்டிகளும் தேவனை பார்க்கிறது. இத புரியல அப்படின்னா நம்ம ஒரு நாளும் எதுக்கு மேலையும் நம்ம ஆளுகை செய்ய முடியாது. அந்த முதல் ஆதாமுக்குள்ளேயே வாழ்ந்து பயத்துக்குள்ளேயும் கவலைக்குள்ளேயும் சோர்வுக்குள்ளேயும் இதுக்குள்ளேயே இருந்து நம்ம மூழ்கி போயிருவோம். 2ஆம் ஆதாமுக்குள்ள நான் வந்துட்டேன் அப்படின்னா நான் சொல்லுகிற எல்லாம் எனக்கு கீழ்ப்படியும். ஏன்னா என்னை பார்க்கும் பொழுது சிருஷ்டிப்பு எல்லாம் தேவனை பார்க்கிறது. ஏன்னா அவருக்கு பிள்ளைகள் ஆயிட்டோம். அவருடைய வித்து தான் இன்னைக்கு நமக்குள்ள இருக்கு. நம்மளை பார்க்கும் பொழுது எப்படி இயேசுவை பார்க்கும் பொழுது பிசாசுகள் சொல்லிச்சு, நீர் தேவனுடைய பரிசுத்தர் அப்படின்னு சொல்லுது. அப்படின்னா இன்னைக்கு கிறிஸ்துவின் சாயலை நாம் தரித்து கொண்டிருக்கிறோம். இருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாக மகிமையின் மேல் மகிமை அடைகிறோம்னா நம்மளை பார்க்கும் பொழுதும் சர்வமும் நமக்கு கீழ்ப்படிந்துதான் ஆகும். நம்ம சொன்னா வியாதி போகும், நம்ம சொன்னா பிசாசு போகும். அந்த ஆளுகைய மறுபடியும் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். கிறிஸ்துவின் மூலமாய் இந்த ஆளுகையை நாம் பெற்றுக்கொண்டோம். இன்னைக்கு இருள் நம்மை ஆளுகை செய்ய முடியாது. அதுதான் கொலோசேர் 1:13 பார்க்கிறோம். இருளின் அதிகாரத்தினின்று, அந்த அதிகாரத்துக்குள்ளதான் எல்லாரும் இருந்தோம். நம்மை விடுதலையாக்கி அங்க இருந்து நம்மள என்ன செஞ்சிட்டாரு? விடுதலை பண்ணிட்டாரு. அங்க இருந்து விடுதலை பண்ணிட்டாருன்னா இப்ப எந்த பிசாசு நம்மள ஆளுகை செய்ய முடியும்? இன்னைக்கும் பொய்ய நம்பிதான் எல்லாரும் பிசாசு பிசாசு பிசாசுன்னு பயந்து கொண்டு இருக்கிறாங்க. அவனுக்கு தந்திரம் இருக்குது, நம்ம மேல அவனுக்கு ஆளுகை செய்யக்கூடிய அதிகாரம் இல்லை. அத நல்லா புரியணும். அவனுக்கு வல்லமை இருக்குன்னு நம்புற வரைக்கும் அவன் அப்படிதான் நம்ம வாழ்க்கையில செயல்படுவான். அவனுக்கு எந்த வல்லமையும் இல்லை. அவனுடைய எல்லா துரைத்தனங்கள் அதிகாரங்கள் வல்லமையின் சிலுவையிலே என் தேவன் உரிந்து எடுத்து விட்டார் அப்படின்னு எப்ப நம்புறோமோ
நம்ம மேல வியாதிக்கு அதிகாரம் இல்ல. நம்ம மேல எந்த பிசாசுக்கும் அதிகாரம் இல்லை என்கிற இடத்துக்கு நம்ம எப்ப வர்றோமோ, நம்ம எல்லைக்கு பக்கத்துல கூட அவனால வர முடியாது. வசனம் அழகா தெளிவா தேவன் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். இருளின் அதிகாரத்திலிருந்து நம்மை விடுதலையாக்கி, தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்தின நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம். அப்போ இன்னைக்கு எங்க உட்படுத்தப்பட்டிருக்கிறோம்? அவருடைய ராஜ்யத்துக்குள்ள உட்படுத்தப்பட்டிருக்கிறோம். அப்படின்னா ராஜாதி ராஜாவாய் அவர்தான் இன்றைக்கு நம்மை ஆளுகை செய்கிறார். இன்றைக்கு நம்ம எல்லோரும் பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக ராஜாக்களும் ஆசாரியர்களுமா இருக்கிறோம்னா, ராஜானா என்ன? ஆளுகை செய்யக்கூடிய இடம். அந்த இடத்துக்குள்ள நம்ம வந்துட்டோம். இந்த அதிகாரத்தை உணர்ந்தவர்களாய் நம்ம செயல்படும் பொழுது, நம்மை பார்க்கும் பொழுது சகலமும் நடுங்கி உங்களுக்கு முன்பாக ஓடுகிறத நீங்க முதல்ல உங்க இருதயத்துல இத ஆணித்தரமா உணரணும். இத உணர்ந்து நீங்க ஒரு வியாதிய பார்த்து பேசுங்க. இத உணர்ந்து பிசாச பார்த்து பேசுங்க. இத உணர்ந்து உங்க சூழ்நிலைய பார்த்து பேசுங்க. அது உங்களுக்கு நிச்சயமாக கீழ்ப்படியும். ஏன்னா அது உங்களுக்குள்ள தேவனை பார்க்க ஆரம்பிச்சிரும். இப்ப வரைக்கும் நம்ம பிசாசையும் வியாதியையும் பெருசா பார்த்துட்டு இருக்கிறதுனாலதான் அவனுக்கு நல்லா தெரியுது, இவங்களை ஈஸியா நம்ம ஒரு எண்ணத்தை கொடுத்து மேற்கொண்டுறலாம். இல்ல, நான் இந்த விஷத்தை உட்கொள்ள மாட்டேன். என் தேவன் யார்? அவர் என்ன செய்து முடித்திருக்கிறார்? அதை மாத்திரம்தான் என் இருதயத்தை நம்புவதற்கு நான் இடம் கொடுப்பேன்கிற இடத்துக்கு நம்ம வந்துட்டோம் அப்படின்னா, அவர் நமக்குள் இருந்து அவருடைய அதிகாரமும் வல்லமையும் நம்மிலிருந்து செயல்பட ஆரம்பிக்கும். பூமி நமக்கு பலனை கொடுக்கும். பயம் போயிரும், வெட்கம் போயிரும். ரிலேஷன்ஷிப்ல இருக்கிற அந்த பிரிவினைகள் மாறிவிடும். ஏன்னா ஜீவனின் பிரமாணத்துக்குள்ள வந்துட்டோம். அவருடைய ஜீவனாலே நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். அப்படின்னா எந்த மரணத்தின் கூறு நம்மை ஆளுகை செய்ய முடியும்? இந்த இடத்துக்கு நம்ம வந்திருக்கிறோம். தொடர்ந்து இன்னும் இந்த அதிகாரத்தை குறித்து, ஆளுகையை குறித்து நம்ம நாளைக்கும் நம்ம தியானிக்கலாம். இதை நீங்க இன்னைக்கு தியானிச்சு பாருங்க. கர்த்தருக்கு சித்தமான இன்னைக்கே இந்த மெசேஜ் நான் அப்லோட் பண்ணிடுவேன். திரும்பவும் திரும்பவும் நீங்க கேளுங்க. கேட்க 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 ஒவ்வொரு நேரமும் உங்களுக்கு ஒவ்வொரு பகுதிகள்ல வெளிச்சம் உண்டாகும். நம்ம எல்லாரும் ஆளுகை செய்ய பிறந்திருக்கிறோம். அதை நல்லா உணரணும். அப்பதான் இந்த பூமி நம்ம தேவ புத்திரர்களாய் நம்ம எழும்ப முடியும். சர்வ சிருஷ்டியும் தேவ புத்திரர்கள் வெளிப்படுவதற்கு தான் காத்து கொண்டிருக்கு. அப்படி இருக்கிற நேரத்துல இன்னும் நம்ம ஒவ்வொருத்தர்ட்டையா போய் எனக்கு ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறோம். ஜெபிக்கிறது ஃபெல்லோஷிப் ரொம்ப முக்கியம். நான் அதை வேண்டான்னு சொல்லல. நம்ம ஒருத்தர் சோர்வடையும் போது நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் தூக்கி விடுறோம். ஆனா இதையே வேலையா வச்சிட்டு இருக்கிறோம். சிலர், எல்லாரும் இல்ல. இங்க போனா அது கிடைச்சிருமா, அங்க போனா இது கிடைச்சிருமா? உங்களுக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறதுங்கிறத முதல்ல நம்ம உணரணும். அத நீங்க உணர்ந்துட்டீங்கன்னா, நீங்க சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் அது பயங்கர பவர்ஃபுல்லான வார்த்தைங்கிறத நீங்க அறிந்து கொள்ள ஆரம்பிப்பீங்க. அதை உணர்ந்தவர்களாய் நம்ம அப்படியே ஜெபிக்க ஆரம்பிக்கலாம். எவ்வளவு பெரிய அதிகாரமும் ஆளுகையும் இன்றைக்கு தேவன் நமக்கு தந்திருக்கிறார். ரிபலா ஷெகேரே மெஹி லபூஷரபா ரீபல் ரோஷல் மலேஹி தில்க்ரா ஷீகோ லூஷரபா ரீபல ஹாஷ்லே மலஹித லூஷரபா. நல்ல தகப்பனே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. அன்றைக்கு தோட்டத்துல ஆதாம் இழந்து போன ஆளுகை எங்களுக்கு மறுபடியும் நீர் கொடுத்தீரப்பா. ஒரு மரத்துல ஆரம்பித்த அந்த பாவம் இன்னொரு மரத்தில் அது முடிந்தது. அதை நாங்க பார்க்கிறோம். சிலுவை மரத்தில் அந்த பாவம் மரணம் என்கிற அந்த ஆளுகை, முழு மனுக்குலத்தின் மேல் இருந்த ஆளுகை, ஒரு மரத்துல ஆரம்பிச்ச அந்த பாவம் மரணம் ஒரு மரத்துல அது முடிவடைந்து போனது. இப்போ நாங்க எல்லோருமே ஜீவனுக்குள்ள இருக்கிறோம். இன்றைக்கு ஆளுகையை மறுபடியும் நீர் எங்களுக்கு தந்து விட்டீர். உமது கரத்தின் கிரியைகளின் மேல் நீர் அவனுக்கு ஆளுகை கொடுத்து அப்படின்னு வாசிக்கிறோம்.
உங்க கரத்தின் கிரியைகளின் மேல நீர் எங்களுக்கு ஆளுகையை கொடுத்து விட்டீரப்பா. நன்றி செலுத்துகிறோம். பூமியை கீழ்ப்படுத்தி அதை ஆண்டு கொள்ளும்படி நீங்க சொன்ன அந்த காரியத்தை ஆதாம் இழந்து போனார். ஆனா 2ஆம் ஆதாமுக்குள் இருக்கிற எங்களுக்கு அதை மறுபடியும் எங்களுக்கு நீர் திரும்ப கொடுத்திருக்கிறீர். இந்த பூமியை கொடுத்திருக்கிறீரப்பா. சர்வ சிருஷ்டிகளையும் எங்களுக்காக படைத்து அதை கீழ்ப்படுத்தும்படி சொன்ன ஆண்டவர், இன்றைக்கு அவைகள் எங்களுக்கு கீழ்ப்படும்படி அவைகளை எங்களுடைய கரத்தில் நீர் ஒப்பு கொடுத்திருக்கிறீரப்பா. நன்றி செலுத்துகிறோம். நாங்க சொன்னா அந்த ஒவ்வொரு வார்த்தையும் அது பவர்ஃபுல்லான வல்லமையுள்ள வார்த்தையாய் எங்க வாயிலிருந்து புறப்படுகிற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஏன்னா உங்க வித்து தான் எங்களுக்குள்ள இருக்கு. நீங்க ஒரு வார்த்தை சொன்னா அது எப்படி உடனடியாக நடக்குதோ அதே போல நாங்க எங்க வாயிலிருந்து சொல்லுகிற வார்த்தைக்கும் அதே வல்லமையை தான் நீங்க வைத்திருக்கிறீங்கப்பா. நன்றி செலுத்துகிறோம். அப்பா, வந்த ஒவ்வொருவருக்குள்ளும் இந்த வார்த்தை ஜீவனாக இருக்கட்டும். அது அவங்களுடைய ரத்தத்துல கலக்கட்டும்ப்பா. எங்க ஒவ்வொருவருடைய ரத்தத்திலும் இந்த வார்த்தை கலக்கட்டும். எங்க டிஎன்ஏல கலக்கட்டும். எங்களுடைய எண்ணங்கள், யோசனைகள், சிந்தனைகள், விருப்பங்கள் எல்லாமே எல்லாவற்றிலும் இந்த வார்த்தை அது கலந்துரட்டும். எங்க ஜீவனோடு இந்த வார்த்தை கலந்துரட்டும்ப்பா. எதை குறித்து நாங்கள் பயப்படாத ஒரு இருதயம் எங்க ஒவ்வொருவருக்கும் நீங்க இன்றைக்கு ஈவாக தருகிறபடியினால் நன்றி செலுத்துகிறோம். உடைய கரங்களிலே எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். நாங்க எங்க வீட்டுக்குள்ள நாங்க வந்துட்டோம். எங்க வாசஸ்தலமே நீங்க தான்ப்பா. திருத்துவ தேவனுக்குள்ள நாங்க வந்துட்டோம். ஒன்னா கலந்துட்டோம். உங்க ஜீவனால நாங்க ரட்சிக்கப்பட்டு இருக்கிறோம். உலகத்தின் உரிமையாளருடைய ஜீவனாலே நாங்க ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம்னா வேற எந்த அதிகாரமோ துரைத்தனமோ இனி ஒரு நொடி பொழுது கூட எங்களை ஆளுகை செய்ய முடியாது. எந்த வியாதியோ பலவீனமோ பிசாசோ எங்களை ஆளுகை செய்ய முடியாது. அந்த இடத்துக்குள்ள நீங்க எங்களை வைத்திருக்கிறீங்க. உங்க கரத்துக்குள்ள எங்களை வச்சிருக்கிறீங்கப்பா. எங்க குடும்பங்களை நீங்க வச்சிருக்கிறீங்கப்பா. ஒரு தீங்கும் எங்களை அணுக முடியாது என்று சொல்லி நாங்கள் பேசுகிறோம். கர்த்தர் அப்படியே எங்களை ஆசீர்வதிக்கிறீரப்பா. நாங்க எங்க வீட்டுக்குள்ள வந்து சேர்ந்து அந்த சந்தோஷத்தை உணர்றோம். இந்த உலகம் என்ன சொன்னான்னு, இந்த உலகத்தின் மக்கள் என்ன சொன்னான்னு, யார் எப்படி இருந்தான்னு, நாங்க எங்க வீட்டுக்குள்ள வந்துட்டோம். எங்க அப்பா பார்த்து கொள்ளுவார். எல்லாத்தையும் உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். நீர் ஆளுகை செய்கிறீர், வழி நடத்துகிறீர். நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.